விழுப்புரம் புதுச்சேரி தேசிய 4 வழிச்சாலையில் சாதாரண மழைக்கே நீச்சல் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். பல முறை ஊராட்சி நிர்வாகமும் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வலியுறுத்தியும் கண்டுகொள்ளாத தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு பல்வேறு குறைகளோடும் குளறுபடிகளோடும் உள்ளது. இதில் கண்டமங்கலம் பகுதி முற்றிலும் பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதில் மேம்பால பகுதியில் எப்பொழுது சரிந்து விடும் என்று தெரியாத தடுப்பு கட்டைகள், வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் அருகே சர்வீஸ் சாலை இல்லாத பகுதிக்கும், பள்ளி மாணவர்கள், கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவர்கள் மழை நீரில் கடந்து செல்லும் சுரங்கப்பாதை என பல குறைகளோடும் குளறுபடிகளோடும் அமைந்துள்ள 4 வழிச்சாலை குறித்து பல முறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுநாள் வரை அது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியவில்லை. இதனால் கண்டமங்கலம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் சின்னஞ்சிறு குழந்தைகள் தொடர்ந்து இந்த கழிவுநீர் மழை நீரில் கடந்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. இதனை உடனடியாக சரி செய்து கொடுத்திட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் அதற்கான தீர்வை முழுமையாக எட்டப்படவில்லை என இப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் கிராம மக்கள், குழந்தைகளின் பெற்றோர்களும் மனம் வருந்தி வருகின்றனர். எனவே இப்பிரச்சினைக்கு அரசு உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கண்டமங்கலம் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கண்டமங்கலம், சின்னபாபு சமுத்திரம், வழுதாவூர், கெங்கராம்பாளையம், PS பாளையம், பள்ளித்தென்னல், நவமால் காப்பேர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. தமிழகம், புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாமக மாநில சிறப்பு பொதுக்கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் நிறுவன தலைவராக தொடர்ந்து நீடிப்பார் எனவும், அன்புமணி மீதான 16 குற்றச்சாட்டுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைத்துள்ளது. தொடர் விடுமுறை எதிரொலி. புதுவை ஆரோவில்லில் குவிந்த ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். MBBS, BDS படிப்புகளுக்கான பட்டியல் வெளியீடு. இணையதளத்தில் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தகவல். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறை தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 3 நாட்கள் கலை விழா நடைபெற்றன. இக்கலை விழாவில் புதுச்சேரி, தெலுங்கானா, ஒடிசா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் பங்கேற்றனர். இதன் நிறைவு நாளாக கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திருமுருகன் பங்கேற்று நடன கலைஞர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். தொடர் விடுமுறை முடிந்து சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர் திரும்பியதால் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது.